Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த என்னோட கோல்ட் கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னோட கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் வீடியோ போட்டதில்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நகைகள் எதுவுமே வீட்டில் இருந்ததில்லை. ஸோ அதனால தான் நான் வீடியோ போட்டதில்லை. எல்லாமே எப்போவுமே பேங்க்கில் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுலேருந்தே பேங்க்கில் தான் இருந்தது. இந்த டைம் தான் எல்லா நகையும் வீட்டில் இருந்தது. சரி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நகைகள் எல்லாமே நாளைக்கு திரும்ப பேங்க்குக்கு போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய செயின்ல இருந்து போகலாம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு செயின். இந்த செயின் எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கல்யாணத்துக்காக எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தது. ஸோ இது 5 பவுன் மொத்தம் இது 5 பவுன். எனக்கு என்னை கூட்டிகிட்டு போய் தான் எடுத்தாங்க. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழே பெண்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா மயிலில் இருக்கும், எனாமல் வச்சு கொடுத்துருப்பாங்க. கீழே இந்த மாதிரி முத்துலாம் தொங்குற மாதிரி இருக்கும். செயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். மேலே வர வர பட்டையாக இருக்கும். ஸோ இது ஒரு லாங் ஆரம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் கல்யாணத்துக்காக இதை எடுத்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின் எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு எடுத்தது. எங்கள் அப்பா 2020 மேலே ரிட்டையர் ஆனார். ஸோ அப்போ எடுத்தது. ரிட்டையர்மெண்ட் காசு வந்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்தாரு. ஸோ அப்போ இந்த செயின் எடுத்தேன். கூடவே நாங்கள் கையில் காசு போட்டு இந்த ஒரு 2 பவுனுக்கு டாலர் எடுத்து நான் இது கூட அட்டாச் பண்ணிட்டேன். செயின் 3 பவுனு, டாலர் 2 பவுன். ஸோ மொத்தம் இது 5 பவுன். இது எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு எடுத்து கொடுத்தது அப்படின்னு ஒரு ஞாபகார்த்தமாக இதை வச்சுருக்கேன். இது வாங்கின நாள்லேருந்து நான் போட்டதே இல்லை. இந்த செயின் வாங்கின நாள்லேருந்து நான் போட்டதில்லை. வாங்கின நாள்லேருந்து இது அடகில் தான் இருக்குது. எப்போனா இந்த பில்டிங் கட்டிகிட்டு இருந்தப்போ, ஸோ கீழேருந்து மேலே ஒரு போர்ஷன் எடுத்தப்போ இந்த செயின் வாங்கினோம். வாங்கி அப்படியே கொண்டு போய் அடகு வச்சு பில்டிங் ஒர்க் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வளையல் பார்த்தீங்க அப்படின்னா 3 பவுனு. பாப்பா பிறந்ததுக்கு 1 பவுன் போடணும். அம்மா 2 பவுனுக்கு எனக்கு செய்ய வேண்டியது இருந்தது. அது கூட நான் 1 பவுன் போட்டு மொத்தமாக எனக்கு வளையலாக செஞ்சு கொடுங்க, என்கிட்ட வளையல் இல்லை அப்படின்னு சொல்லி வளையல் செஞ்சேன். இது செஞ்சது, கடையில் போய் வாங்கினது கிடையாது. எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு நான் நெட்டில் பார்த்து இந்த டிசைன் கொடுத்தேன். அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு 3 பவுன் வளையல். அப்புறம் இந்த ஒரு நெக்லஸ். இது பார்த்திங்க அப்படின்னா கழுத்தை ஒட்டி வர்ற நெக்லஸ்ஸு. இது மொத்தம் 2.5 பவுனு. இதுவுமே என் கல்யாணத்துக்காக எடுத்தது. கல்யாணத்துக்கு எனக்கு புதுசாக எடுத்தது அப்படின்னா இந்த 5 பவுனும் இந்த 2.5 பவுனும் புதுசாக எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாரு. ஸோ எனக்கு நான் கல் வச்சு ஒரு நெக்லஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் நடுவில் இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டோன் தான் வேணும். அப்போல்லாம் எனக்கு ஸ்கை ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ப்ளூ கலர் ஸ்டோன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் பார்த்து எடுத்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு ஒரு 2-3 டைம் தான் இதை போட்டிருப்பேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நானே கொஞ்சம் பல்க் ஆகிட்டேன். இதை என்னால் போடவே முடியல. அப்போ இருந்து போடாமையே வச்சுருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் ஒல்லியாயிட்டேன். அதனால் இப்போ பத்துது. ஆனால் என்னை விட கையலுக்கு போட்டால் நல்லா இருக்குது அப்படின்றத இந்த தீபாவளிக்கு அவளுக்கு போட்டு விட்டப்போ தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது என் பிள்ளைங்களுக்கு தான். அப்புறம் இந்த குட்டி குட்டி செயின். இது 1 பவுன் செயின். இந்த செயின் செய்முறையாக வந்தது. கண்மணி காது குத்துக்கு சேகரன் நான் எடுத்து கொடுத்தாங்க இந்த 1 பவுன் செயின். டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பாம்பு டிசைன் மாதிரி நொல்லுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனு. இது கயல் காதுகுத்துக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். இதுவும் 1 பவுன் தான். இந்த டாலர் பார்த்திங்க அப்படின்னா கயல் பிறந்ததுக்கு எங்கள் அத்தை எடுத்து கொடுத்தது. 1 கிராம் இருந்தது. இது அத்தை எடுத்து கொடுத்தது அப்படின்றனால இந்த இதை மாற்றவே இல்லை. நான் கொஞ்சோண்டு கடிச்சு நெளிச்சு வச்சுருப்பேன். இருந்தாலும் அத்தை எடுத்து கொடுத்தது அப்படின்றனால அதை மாற்றாமல் அப்படியே நான் வச்சுருக்கேன். இருக்கட்டும், ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு. இது அம்மா எடுத்து கொடுத்தது 2 பவுன் செயின். லாங் செயின் 2 பவுனுக்கு எடுத்து கொடுத்தது. இது கொஞ்சம் பழசாயிருச்சு. இருந்தாலும் மாற்றாமல் வச்சுருக்கேன். இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நான் மாற்றாமல் வச்சுருக்கேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அப்படியே இருந்தது அப்படின்னா எனக்கு தேவைப்படும் போது நான் அடகு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால இது எதுவுமே நான் மாற்றலை. இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை செயின் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
இதே மாதிரி 1.5 பவுனுக்கு ஒரு குட்டி செயின் வந்து நான் போட்டிருந்தேன். இப்போ ரீசண்டாக வந்து தாலி செயின் மாற்றினேன். ஸோ அப்போ வந்து அந்த செயின் அந்து போச்சு அப்படின்றனால அந்த செயினை போட்டுட்டு என்னோடய தாலி செயின் போட்டுட்டு கூட என்னோடய மோதிரம் ஒன்று, பத்தாத மோதிரம் ஒன்று இருந்தது, அதெல்லாம் போட்டுட்டு இந்த தாலி செயின் வந்து மாற்றினேன். ஸோ அதே மாதிரி இந்த செயின் மாதிரியே இருக்கும் அந்த 1.5 பவுன் செயின். இது வந்து 2 பவுன். அடுத்தது இந்த பிரேஸ்லெட்டு. இது வந்து கல்யாணத்துக்காக, எங்கள் கல்யாணத்துக்கு மகா வந்து கமலுக்கு போட்ட பிரேஸ்லெட்டு. வாங்கின அன்னையிலேருந்து இது வந்து கமல் யூஸ் பண்ணவே இல்லை. கமலுக்கு வந்து கோல்டு பெருசாக போடுறதுக்கு பிடிக்காது அப்படின்றனால கமல் எதுவுமே வந்து டச் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து அடகு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். கமலோட மோதிரத்தெல்லாம் கூட நான் தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து 1 பவுன் நினைக்கிறேன். இது வந்து 1 பவுன் பிரேஸ்லெட்டு. கமல் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அப்பப்போ நான் வந்து கையில் போட்டு ஒரு 2-3 நாள் சுற்றுவேன். அப்புறம் இது ஜென்ஸ் போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கழட்டி வச்சுருவேன். அடகுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து கேடிஎம், அதனால் வந்து இதை வந்து மாற்ற வேணாம், அடகு பர்பஸ்க்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா வந்து கமலுக்கு போட்ட செயின் இந்த செயின். இது வந்து இந்த டாலர் வந்து அத்தை எடுத்து கொடுத்தது. அப்புறம் வந்து தோடுக்கு வருவோம். இந்த தோடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆசைப்பட்டு நான் எடுத்தது. இதுவுமே வந்து வாங்கி ஒரு 2-3 டைம் தான் போட்டிருப்பேன். மித்தபடி இதை கூட நான் அடகில் தான் வந்து வச்சுருந்தேன். அக்காவுங்க வந்து பெரிய ஜிமிக்கி வச்சுருக்காங்க, 2 பேருமே ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த கடையிலையே போனேன். அந்த இது வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து ஜிமிக்கி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்ததில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த ஜிமிக்கி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிசைன் வந்து மயில் தோகை இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி இருக்கும். மேலே வந்து அந்த ஸ்டட்டும் பார்த்திங்க அப்படின்னா மயில் தோகை மாதிரி இருக்கும். கீழே ஜிமிக்கியுமே பார்த்திங்க அப்படின்னா மயில் தோகை மாதிரியே சின்ன சின்ன டாட் வச்ச மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன். கீழே கூட ஒரு முத்து தொங்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பவுன் பார்த்திங்க அப்படின்னா 2ம் சேர்த்து ஒரு 2 பவுன், ஒன்று ஒரு பவுன். இது வந்து 2 பவுன். இந்த ஜிமிக்கி வந்து 2 பவுனு. அப்புறம் வந்து இந்த ஜிமிக்கி வந்து என் கல்யாணத்துக்காக எடுத்தது. இந்த இது வந்து இதே மாதிரி நாங்கள் 3 பேருமே வச்சுருக்கோம். நான், அக்கா 2 பேருமே வந்து இதே மாதிரி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என் கல்யாணத்துக்காக நான் எடுத்தேன். இது வேணும் எனக்கு, கல் வச்சு வேணும், இந்த கல் வச்ச நெக்லஸ்க்காக மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இந்த இது எடுத்தேன் நான். இந்த ஜிமிக்கி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இதை எடுத்தேன். இது வந்து 3/4 பவுனு. இது நான் எடுத்ததுக்கு அப்புறம் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அக்கா 2 பேரும் தாரணி காதுகுத்துக்கும் மோனி காதுகுத்துக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க காதுகுத்துக்காக. ஸோ எங்கள் 3 பேர்கிட்டையுமே இதே மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து சின்ன சின்ன தோடுகள் தான் இருக்குது. இந்த தோடு பார்த்திங்க அப்படின்னா கண்மணி காதுகுத்துக்கு அவங்க அத்தை செஞ்சது, மகா செஞ்சது. இது வந்து ஒரு 1/2 பவுன் இருக்கும். மேலே வந்து கோபுர டிசைனில், கீழே வந்து சின்ன ஜிமிக்கி தொங்குற மாதிரி இருக்கும். இது வந்து என்னோடய பர்த்டேக்காக கமல் எடுத்து கொடுத்த தோடு. இது வந்து வைரத்தோடு. என்கிட்ட வைரம்னு இருக்கிறது இதுதான். ஸோ இது வைரம் அப்படின்றனால போட்டால் எங்கேயாவது கல் வந்து விழுந்துருமோ, தொலைச்சிருவோமோ அப்படின்றதுக்காகவே வந்து போடாமையே வச்சுருக்கேன். அப்பப்போ எப்போயாச்சும் போடுவேன். இந்த தோடு கூட இந்த ஜிமிக்கியை வந்து நான் கீழே அந்த ஜிமிக்கியை வந்து பேர் பண்ணி போடுவேன். அப்படி இல்லைன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த ஜிமிக்கியை வந்து பேர் பண்ணி போடுவேன். இதுவுமே வந்து கண்மணி காதுகுத்துக்கு எடுத்தது தான், அம்மா எடுத்து கொடுத்தாங்க. கண்மணி காதுகுத்துக்கு அம்மா எடுத்து கொடுத்த ஜிமிக்கி. இந்த மாதிரி காதுகுத்துக்கு எடுத்ததெல்லாம் வந்து நான் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு. இது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பாட்டியோட தோடு, எங்கள் அப்பாவோட அம்மா தோடு. இங்கே சைடில் அல்லக்காதில் போட்டிருப்பாங்க. நான் அப்போ இருந்து சொல்லிட்டே இருப்பேன், அஜய் எனக்கு இந்த தோடு வந்து எப்போ இருந்தாலும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு. பாட்டி இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்களோட செயின் எல்லாமே வந்து மகள்களுக்கு அப்படின்னு பிரிக்கும் போது அத்தை வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து கண்மணிக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் ரொம்ப எங்கள் பாட்டிகிட்ட கேட்டுகிட்டே இருந்த விஷயம் எனக்கே வந்துருச்சு. அதனால் இதுவுமே வந்து ஞாபகார்த்தமாக தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த தோடு பார்த்திங்க அப்படின்னா கயல் காதுகுத்துக்கு எடுத்தது, அம்மா எடுத்து கொடுத்தது. இது எத்தனை பவுன் அப்படின்னு எனக்கு தெரில, ஐ திங்க் 1/4 பவுனா 1/2 பவுனான்னு தெரில. இது வந்து அம்மா எடுத்து கொடுத்தது. நான் வந்து கேட்டிருந்தேன், எனக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்கணும், மேலே சின்னதாக இருக்கணும், ஒரே ஒரு குண்டு மட்டும் கீழே தொங்குற மாதிரி வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னனால இதை எடுத்து கொடுத்தாங்க.
இந்த இந்த தண்டு பார்த்திங்க அப்படின்னா மித்த எல்லா தோடுலையுமே வந்து சின்னதாக இருக்கும். இது வந்து செஞ்சது அப்படின்றனால இந்த தண்டு மட்டும் நமக்கு வந்து பெருசாக செஞ்சுருப்பாங்க. அப்புறம் இந்த தோடுலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கயல் கண்மணிக்காக ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்காக நான் வந்து வாங்கினேன். பட் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து தங்கம் போட்டு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கழட்டி வச்சுட்டு வெள்ளி தான் இப்போ போட்டு போயிட்டுருக்காங்க. இதுவுமே வந்து அத்தைக்கு வந்து வளையல் எடுக்கும் போதோ செயின் எடுக்கும் போதோ போனப்போ எனக்கும் ஏதாவது வாங்கி கொடுன்னு கயலும் கண்மணியும் கேட்டனால சரி அவங்களுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு கிராம் அப்படின்னு இந்த 2 தோடும் எடுத்து கொடுத்தேன். இதுலேயுமே ஸ்டோன் வச்சுருக்கோம். கயலும் ஒரு ஸ்டோனை விழுக்காட்டிட்டா, கண்மணியும் ஒரு ஸ்டோனை விழுக்காட்டிட்டா. அப்புறம் இந்த தோடு இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஒரு மோதிரம் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதை போட்டுட்டு இந்த தோடு எடுத்தேன். இது வந்து 1/4 பவுன் தோடு. அப்புறம் இந்த தோடு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய காது குத்துக்கு எடுத்த தோடு இது. இந்த தோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை மாற்றவே கூடாது. என்னோடய காது குத்துக்கு எடுத்தது அப்படின்றனால இதை ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். அம்மா ஒரு தடவை நாங்கள் மதுரையில் இருந்தப்ப அம்மா வந்து ஊருக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து நான் தங்கத்தோடு போட்டு விடுங்க அப்படின்னு கேட்டப்ப அம்மா நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் அவங்களுக்கு தெரியாமல் மேலே இருக்க இந்த ஸ்டட்டை மட்டும் எடுத்து போட்டிருந்தேன். விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு தோடு வந்து தொலைஞ்சு போச்சு. அம்மா வந்தால் திட்டுவாங்களே அப்படின்ட்டு நான் தேடினேன். பட் கிடைக்கவே இல்லை. அம்மாட்ட வந்து சொன்னேன். அம்மா பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. அப்புறம் அப்பா தான் வந்து நான் இதே மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து காம்பு அந்த நீட்டம் வந்து சின்னதாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். வித்தியாசம் நல்லா தெரியும். ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து செஞ்சது திருப்பி இதை மாற்றவே கூடாது அப்படின்னு இந்த தோடை வந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மோதிரம் இது வந்து எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் தாத்தா வந்து கமலுக்கு போட்ட மோதிரம். அதை வந்து பத்திரமா வச்சுருக்கோம் இன்னும். இது வந்து ஒரு 1/2 பவுன் மோதிரம். அப்புறம் இந்தது பிவிஎஸ். எங்கள் பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா பிவிஎஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து எங்கள் மாமனார் மோதிரம். அவர் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கோம். பில்டிங்க்கு பேருமே வந்து பிவிஎஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கும். அதுவும் எங்கள் மாமனார் ஞாபகார்த்தமாக தான் வச்சது. பிவிஎஸ்னால் பி வேலுச்சாமி. அதுதான் வந்து பிவிஎஸோட மீனிங் வந்து பி வேலுச்சாமி. அதனால தான் வந்து பிவிஎஸ். இந்த மோதிரத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அத்தை மாமா கல்யாணத்துக்கு எங்கள் தாத்தா வந்து சீதனமாக போட்டது இது. இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து வச்சுருக்கோம். மோதிரமே வந்து ஞாபகார்த்தமாக வச்சுருக்கோம். பட் வந்தால் பெருசாக நாங்கள் வந்து கமல் வந்து போடுறதில்ல அப்படின்றனால இதை வந்து அடகு பர்பஸ்க்காக தான் வந்து வச்சுருக்கோம். அத்தை வந்து இதை மாற்றிருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் கமல் தான் இல்லை அப்பா ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், கமல் வந்து ஃபஸ்ட் டைம் பெங்களூர் போகும்போது இந்த மோதிரத்தை அடகு வச்சு தான் வந்து கையில் 7000 ரூபாய் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு கமல் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம். ஸோ இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான மோதிரம். அப்புறம் வந்து இந்த 1 பவுன் காயின். இப்போ இது ரீசெண்டாக என்னோடய பர்த்டேக்கு கமல் எடுத்து கொடுத்த 1 பவுன் காயின். இந்த காயின்மே வந்து இப்போ அனிவர்சரிக்கு போய் போட்டுட்டு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் வந்து இதுவும் வச்சுருக்கேன். அப்புறம் நான் ரெகுலராக போட்டுட்ருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 மோதிரம், ஒரு கிராம் மோதிரம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னோடய செயின். இது வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்தது 5 பவுனு தாலிக்கொடி. ஸோ இதுதான் வந்து என்கிட்ட இருக்க கோல்டு கலெக்ஷன் அப்படின்னா இதுதான். ஸோ இப்போதைக்கு இந்த நகையெல்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்குது. நாளைக்கே இது வந்து திரும்ப பேங்க்குக்கு போயிடும். கார் வாங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நகையை வந்து திருப்பியாச்சு. பட் இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து அந்த ரெடி கேஷ் கொடுப்போம், இனிஷியல் பேமெண்ட் கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த இனிஷியல் பேமெண்ட்டுக்கு இதை அடகு வச்சு தான் இனிஷியல் பேமெண்ட் போடுவோம். அப்புறம் வந்து லோன் போகும். ஸோ இது எல்லாமே வந்து நாளைக்கு திரும்ப பேங்க்குக்கு போயிடும். மோஸ்ட்லி நான் வந்து நகை விரும்பி வந்து எடுப்பேன். இது வேணும் அது வேணும் அப்படின்னு எடுப்பேன். பட் ஆனால் பெருசாக எங்கே போனாலும் போட்டுட்டு போக மாட்டேன். நான் வந்து இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பேன். இதை எல்லாத்தையும் வந்து அடகு வச்சு எங்களோட பர்பஸ்க்காக, எங்களோட தேவைகளுக்காக வந்து யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஏதாவது நமக்கு காசு வேணும் அர்ஜென்ட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது இருக்க நகையை கொண்டு போய் அடகு வைக்கணும் அப்படின்னு. ஸோ கோல்டு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் இத்தனை நாள் வந்து கோல்டில் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வீடு கட்டணும், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்றனால
அதில் இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வாங்கி வச்சுட்டோம். அடுத்து வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி தேவைகள் வருது அப்படின்னா அதை வந்து அடகு வச்சுக்கலாம்ல. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.